திருநெல்வேலி மாநகராட்சியில் மக்களுக்கு வழங்க வேண்டிய பொங்கல் தொகுப்பில் திராவிட மாடல் அரசு அலட்சியம் காட்டியது வெட்ட வெளிச்சமாகியுள்ளது. எம்கேபி நகர் 7வது வார்டு ரேஷன் கடையில் பொங்கல் தொகுப்பிற்காக வழங்க வேண்டிய கரும்புகள் மக்களுக்கு சரியாக விநியோகிக்கப்படவில்லை என்றும் அவை தெருவில் வீசி எறியப்பட்டதாகவும் மக்கள் கூறுகின்றனர். இதனால் வரிப்பணம் வீணடிக்கப்பட்டதோடு அரசு வழங்கும் இலவச பொருட்களும் முறையாக மக்களிடம் செல்லவில்லை என்றும் குற்றம் சாட்டுகின்றனர். மக்கள் வரிப்பணத்தை வீணடிப்பதிலேயே திமுக அரசு குறிக்கோளாக இருப்பதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பகுதியில் ஊதிய உயர்வு கோரி தனியார் டயர் தொழிற்சாலை ஒப்பந்த தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இச்சிப்புத்தூர் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் டயர் தொழிற்சாலையில் ஒப்பந்த பணியாளர்களாக 500க்கும் மேற்பட்டோர் பணியாற்றி வருகின்றனர். இந்த நிலையில் ஒப்பந்த பணியாளர்களாக 500க்கும் மேற்பட்டோர் ஊதிய உயர்வு, பணி நிரந்தரம் வழங்க வேண்டும் எனவும் தொழிற்சாலை நிர்வாகம் ஒப்பந்த தொழிலாளர்களை பல்வேறு முரண்பாடுகளில் வேற்றுமை பார்ப்பதாகவும் தொழிலாளர்கள் குற்றம் சாட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை மாவட்ட ஆட்சியர் கூட்டத்திற்கு தொங்கும் மின்வேலி அமைக்க வலியுறுத்தி கழுத்தில் பிளெக்ஸ் பதாகைகளை அணிந்து வந்த விவசாயிகள் மனு அளித்தனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த விவசாய கூட்டத்திற்கு வந்த விவசாயிகள் தொங்கும் வேலி அமைத்திடுக என்ற வாசகத்துடன் கழுத்தில் பெரிய பிளெக்ஸ் பேனர் அணிந்து வந்தனர். மனித விலங்கு மோதல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாகவும் விளம்பர மாடல் ஆட்சியாளர்களுக்கு பலமுறை மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் விவசாயத்தை விட்டு வெளியேற வேண்டிய நிலை உள்ளதாக குற்றம் சாட்டினர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே சாலை பணிகள் கிடப்பில் போடப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். ஸ்ரீபெரும்புதூர் தாம்பரம் நெடுஞ்சாலையில் இருந்து 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு உள்ள இணைப்பு சாலை விரிவாக்கம் பணி கடந்த 5 மாதங்களுக்கு முன்பு தொடங்கப்பட்டது. ஆனால் ஜல்லிக்கற்கள் மட்டும் கொட்டப்பட்டு அதன் மீது தார் சாலை அமைக்கப்படாமல் பணிகள் 3 மாதங்களாக கிடப்பில் போடப்பட்டுள்ளன. திறனற்ற திமுக ஆட்சியில் அரசு அதிகாரிகள் அலட்சியமாக செயல்படுவதால் பொதுமக்கள் சிரமத்திற்கு உள்ளாவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பெஞ்சல் புயல் காலகட்டத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்குவதற்காக அனுப்பப்பட்ட நிவாரணப் பொருட்கள் காலாவதியான நிலையில் கிடக்கும் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த டிசம்பர் மாதம் பெஞ்சல் புயல் அச்சுறுத்தியதில் பாதிக்கப்பட்ட கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணம்பூண்டி மக்களுக்கு வழங்க வந்த நிவாரணப் பொருட்கள் முழுமையாக மக்களுக்கு வழங்கப்படாத காரணத்தால் காலாவதியான நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. புதுக்கோட்டை மாநகராட்சி மூலமாக அனுப்பி வைக்கப்பட்ட பிரெட், பிஸ்கட் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்கள் முழுவதும் துர்நாற்றம் வீசும் நிலையில் பெட்டிகளில் வைக்கப்பட்டுள்ளது. விடியா திமுக அரசு அதிகாரிகளின் அலட்சியத்தால் நிவாரணப் பொருட்கள் காலாவதியான நிலையில் கிடப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் அரசு கலைக்கல்லூரி மாணவியர் விடுதியில் அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி மாணவிகள் உணவு சாப்பிடாமல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சீமுட்லூர் பகுதியில் உள்ள அரசு கலைக்கல்லூரியில் படிக்கும் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு அரசினர் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை சார்பில் விடுதி உள்ளது. இதில் 100 மாணவிகள் தங்கி படித்து வரும் நிலையில் பூச்சி, புழுக்கள் உள்ள உணவு வழங்கப்படுவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சுத்தமான உணவு, விடுதியில் சுற்றுச்சுவர், சிசிடிவி கேமராக்கள் அமைக்க வேண்டும் என மாணவிகள் வலியுறுத்தியுள்ளனர். மேலும் விடுதியில் அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி 50க்கும் மேற்பட்ட மாணவிகள் உணவு சாப்பிடாமல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் திருமுருகன் பூண்டி நகராட்சி நிர்வாகம் அதிமுக கவுன்சிலர் வார்டுகளுக்கு நிதி ஒதுக்காததால் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. நகராட்சியில் மாதாந்திர சாதாரண மன்ற கூட்டம் தொடங்கிய சில நிமிடங்களிலேயே நகர்மன்ற உறுப்பினர்கள் வார்டுகளில் உள்ள பிரச்சனைகள் குறித்து கேள்வி எழுப்பினர். 17வது மற்றும் 11வது வார்டு அதிமுக என்பதால் நகர்மன்ற தலைவர் ஒருதலைபட்சமாக நிதி ஒதுக்காமல் இருந்து வருகிறார் என குற்றம் சாட்டினர். இதனால் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. விளம்பர மாடல் ஆட்சியில் கட்சி பாகுபாட்டுடன் நிதி ஒதுக்குவதுதான் உள்ளாட்சியில் நல்லாட்சி நடத்தும் லட்சணமா என மக்கள் குற்றம் சாட்டினர். திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் கால்வாய் பராமரிப்பின்றி கிடப்பதால் சேதமடைந்து நீர் வீணாகும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது. உடுமலை பூலாங்கிணறு கால்வாய் உள்ளிட்ட கால்வாய்களை பராமரிக்க அதிகாரிகள் தொடர்ந்து அலட்சியம் காட்டி வருகின்றனர். இதனால் கடைமடை வரையில் தண்ணீர் செல்வதில் சிக்கல் ஏற்படுவதால் விவசாயிகள் திறம்பட சாகுபடியில் ஈடுபட முடியாமல் அவதிக்கு உள்ளாக நேரிடுகிறது. திறனற்ற திமுக ஆட்சியில் அதிகாரிகளின் அலட்சிய போக்கால் நீர் வீணாவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராம் அருகே பள்ளி வகுப்பறைக்குள் கொசு மருந்து அடித்ததால் பள்ளிக்கு வந்த சிறு குழந்தைகள் குமட்டல் மயக்கம் ஏற்பட்டு பள்ளி வளாகத்தில் வெளியே நிறுத்தப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தண்டுரையில் செயல்பட்டு வரும் தனியார் பள்ளியில் உள்ள ஒவ்வொரு வகுப்பறையிலும் மாநகராட்சி ஊழியர்கள் கொசு மருந்து அடித்ததால் வகுப்பறைக்கு உள்ளே சென்ற குழந்தைகள் மூச்சுவிட முடியாமல் குமட்டல் வாந்தி ஏற்பட்டு வகுப்பறைக்கு வெளியே வந்தனர். மேலும் வீடியோ எடுத்த ஊடகவியலாளரை ஆவடி மாநகராட்சி சுகாதாரத்துறை ஊழியர்கள் மிரட்டிய சம்பவம் அரங்கேறியது. விளம்பர மாடல் திமுக ஆட்சியில் பள்ளி குழந்தைகள் நலனில் அக்கறை இல்லாமல் செயல்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டினர். பசங்களை வர வச்சுட்டு தான் நீங்க நீங்க சொல்லுங்க. என்ன வேணுமா? உங்க வீட்டுக்கு வந்தவனே படிக்கல, எங்க வீட்டுக்கு வந்தவன் படிக்கிறாங்க. என்ன ஆச்சுன்றான்? உள்ளவா ஸ்கூல் உள்ளவாங்க. உங்க கமிஷனர் பேசியாச்சு சார். நீங்க போங்க. நல்லா முறைக்கிறியா அப்படியே?